வெல்கம் பேக் டு அவர் ஷோ. இது எங்க ஏரியா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் இருக்க காலத்தி ரோஸ் மில்க் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக மயிலாப்பூர் மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே விமர்சையான தெரிஞ்ச ஒரு இடம் தான் வந்து இந்த காலத்தி ரோஸ் மில்க் ஷாப்புங்க. ஏன்னா இதோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 94, கிட்டத்தட்ட 94 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கிட்டு இருக்கு இந்த கடை. இன்னமும் வந்து ரோஸ் மில்க்லாம் இருக்குல்லண்ணே, இன்னமும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரோஸ் மில்க்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இவரோட தாத்தா, உங்கள் தாத்தா இல்லைங்களா? ஓகே, ஷாப்போட ஓனரோட தாத்தா வந்து கிட்டத்தட்ட 3rd ஜென்ரேஷன் 4th ஜென்ரேஷன் இப்போ இந்த கடையை நடத்திட்டு இருக்காங்க. பல ஏரியாலேருந்து பல வகையான நிறைய க்ரௌட்ஸ் இங்கே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் மேம், யூ குட் நேம்? ஜெயஸ்ரீ கார்த்திக்னு பேர். மேம், காலத்தி ஷாப் உங்களுக்கு உண்டான ஒரு லவ்? காலத்தி ஷாப்புன்னா ரோஸ் மில்க்கு சிறப்பு. டெஃபினட்டாக வந்து வாங்காத இந்த ஏரியா வந்தால் ரோஸ் சிறப்பு வாங்காத போகவே மாட்டோம். சின்ன வயசுலேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் இதே ஏரியா தான். ஸோ அதனால் அவ்வளோ சூப்பர். இது 94 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்கிறாங்களா மேம்? அதுக்கேற்ற மாதிரி இருக்கா மேம் டேஸ்ட்லாம்? இருக்கும் டெஃபினட்டாக. எடுத்து குடிச்சு பாருங்கள், தென் யூ வில் டெல் என்ன டேஸ்ட்டுன்னு. இது டேஸ்ட் மாறவே இல்லை. உங்களுக்கு மயிலாப்பூர் அப்படின்னா ஞாபகம் வர விஷயம் என்ன மேம்? கபாலி கோவில், காலத்தி கடை. ஏன் மேம் இது ரெண்டு மட்டும் தான்? நிறைய இடங்கள் இருந்தாலும். நிறைய இடம் இருந்தாலும் இது பெஸ்ட்டு. இப்போ யாரோ ஸ்ட்ரேஞ்சர் வராங்கன்னா விச் பிளேஸ் வில் யூ ரெஃபர் தெம், சஜஸ்ட் தெம் டு விசிட் இன் மயிலாப்பூர்? கபாலி, காலத்தி குடிக்கிறது. ஆனாலும் கபாலி காலத்தி ஃபர்ஸ்ட். ஓகே மேம், உங்களுக்கும் மயிலாப்பூருக்கும் உண்டான அந்த லவ்? மயிலாப்பூர் டெஃபினட்டாக மயிலாப்பூர் தான். ஏன் மேம் அவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இது இட்ஸ் பாரம்பரியமாக அவ்வளோ வருஷமாக இருந்திருக்கு, அதனால தான் மெயினாக. இது எங்கள் ஏரியா. ஓகே சரி, குட் நேம் சார்? சிவன் சார். மயிலாப்பூர் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர விஷயம் என்ன? மயிலாப்பூர்னா ஃபஸ்ட்டு நம்ம கோவில், ரெண்டாவது வருஷம் நாங்கள் கோவில் திருவிழாவுக்கு வரப்போது இந்த காலத்தி இந்த ரோஸ் மில்க் தான் ஃபேவர். ரோஸ் மில்க் கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக அந்த கடை இருக்குது. 94 இயர்ஸ்ன்றாங்க சார். இருக்கும் எனக்கு தெரிஞ்சு 94 இயர்ஸாக இருக்கலாம். ஆனால் நல்ல குட் குவாலிட்டி ரோஸ் மில்க் வந்து நல்ல காய்ச்சி அதை இது பண்ணி எப்படி நம்ம வீட்டில் குடிப்போமோ அந்த டேஸ்ட் இருக்குது. அதனால் ரோஸ் மில்க்காகவே வருவோம். ஒரு ரோஸ் மில்க் வாங்கி ஒரு பேப்பர் வாங்கிட்டு அப்படியே கிளம்புவோம். 35 வருஷமாக நீங்கள் குடிச்சிட்டு இருக்கீங்களா சார்? இந்த இடத்துல நாங்கள் பிறந்து வளர்ந்த என் வயசு 47, எனக்கு 35 வருஷமாக இருக்குது. அதனால் சொல்கிறேன் 97 இயர்ஸ் 94 இருக்குன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 35 வருஷம் இருக்குது சார். இப்போ நீங்கள் மயிலாப்பூராக இருக்கிறதுனால நான் கேட்குறேன் சார், மயிலாப்பூருக்கும் உங்களுக்கும் உண்டான அந்த லவ் அண்ட் மயிலாப்பூர்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சார்? மயிலாப்பூர்னால் ஃபஸ்ட்டு கபாலி தான் சார். கபாலி, அதுக்கப்புறம் இந்த மாடவதி சுற்றி வரப்போது ஃபஸ்ட்டு இந்த கடை, கடைசி ரோஸ் மில்க் தான் ஃபேவர். அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. மயிலாப்பூர்னாவே கோயில் தானே சார். அதே மாதிரி இந்த தெப்பக்குளத்தில் முஹர்ரம் அன்னைக்கு முஸ்லீம்ஸும் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்களே சார், அங்கே இருக்கிறவங்க அது உண்மையா சார்? அதை பற்றி எனக்கு தெரியல, சரியாக தெரியல. இப்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராங்கன்னா மயிலாப்பூருக்கு எந்தெந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ண சொல்லுவீங்க அவங்களுக்கு? ஃபஸ்ட்டு கபாலி கோவில், அடுத்தது வலீஸ்வரன் கோயில், அப்புறமா முண்டகம்மன் கோயில், இல்லை கோவில், அதுக்கப்புறம் சர்ச்சு, நம்ம சாந்தோம் சர்ச்சு, அப்புறம் நம்ம ப்ளஸ் சர்ச்சு, அப்புறம் இது நம்ம மசூதி அமீர் மசூதி ராயப்பேட்டை. வெளிநாட்டுக்காரங்க ஃபஸ்ட்டு நம்ம கபாலி கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க, சாந்தம் சர்ச்சுக்கு வராங்க. ஸோ இன்னமும் நீங்கள் 35 இயர்ஸாக கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. டேஸ்ட் மாறி இருக்கா இல்லை அப்படியே தான் இருக்கா சார்? அதே டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடி தான் இருக்குது. காலத்துக்கு ஏற்ப அந்த அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப நம்ம டேஸ்ட் மாறி தான் இருக்குது சார். நம்ம ஷோ பேர் இது எங்கள் ஏரியா, கேமரா பார்த்து இது எங்கள் ஏரியான்னு சொல்கிறீங்களா? இது எங்கள் ஏரியா மயிலாப்பூர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் இருக்கிற ராமகிருஷ்ணா மட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா பிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் இருக்குங்க. ஒன் ஆஃப் தி கேட் வே ஆஃப் மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லலாம். அடையாறுலேருந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த ரோடை தான் யூஸ் பண்ணி ஆக வேண்டியிருக்கும். இந்த மாடு எப்போ கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 19th சென்ச்சுரியில் வாழ்ந்த மகான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பரமஹம்சார் அவரோட நினைவாக வந்து இந்த கோயிலை அவரோட சீடரான
ராமகிருஷ்ணானந்தா கட்டியிருக்காங்க இந்த மடத்தை. கிட்டத்தட்ட உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரிலிஜன் தான் அந்த ரிலிஜன் தான் அப்படின்னு இல்லைங்க, சிம்பிள் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா ரிலிஜன் மக்களும் இங்கே உள்ளே வந்து தியானம் பண்ணுறது போன்ற விஷயம்லாம் ஈடுபடுவாங்க. ரொம்ப முக்கியமாக அந்த டோர்லலாம் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கிராஸ் சிம்பிள்லாம் இருக்குங்க. ஸோ எந்த மதத்தோட சாயலும் பூசாத ஒரு இடம்னா ராமகிருஷ்ணா மட் அப்படின்னே சொல்லலாம் மயிலாப்பூரில். இது வந்து கேட்வே, அதாவது சவுத் இந்தியாவில் இருக்கிற ராமகிருஷ்ணா மட்டுக்கு இதாங்க ஹெட்டு. இதோட சீஃப் மட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கொல்கட்டாவில் இருக்குங்க. பேலூர் தாங்க வந்து இதோட சீஃப் மட். இது வந்து சவுத் இந்தியாவோட ஹெட்னா வந்து மயிலாப்பூரில் இருக்க ராமகிருஷ்ணா மட் தாங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மட்டோட ஆசிரமம் இருக்குது. ஏகப்பட்ட பசங்க வந்து அங்கே கல்வி கற்றுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேயே நூலகம் இருக்குது, சூப்பரான புக்ஸ்லாம் இருக்கும். மயிலாப்பூருக்கு வந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ விசிட் ராமகிருஷ்ணா மட். நம்மளுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் தி சேம் டைம் குட் தாட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் தாங்க வந்திருக்கோம். மயிலாப்பூர் அப்படின்னாலே எந்த அளவுக்கு கபாலீஸ்வரர் கோயில் ஃபேமஸோ அதே அளவு வந்து சாய்பாபா கோயில் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ கட்டப்பட்டிருக்குன்னா 1952 1952 கட்டப்பட்டிருக்கு. யாராலனா PV நரசிம்ம சுவாமி அவர்களால் தாங்க கட்டப்பட்டிருக்கு. அகில இந்திய சாய் சாம்ராஜோட ஹெட் வந்து இந்த டெம்பிள் தாங்க. கிட்டத்தட்ட தேர்ஸ்டேஸில் மட்டும் 2 ஸ்ட்ரீட்ஸுக்கு இங்கே ஃபுல்லாக க்ரௌடு நிற்பாங்க. அந்த அளவு வந்து கூட்டம் சாய்பாபா கோயிலுக்கு வாரம் வருகை தருவாங்க. டெய்லியுமே இந்த கோயில் வந்து ஓப்பனில் இருக்குங்க. ஆனால் மதியான டைமில் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பட் தேர்ஸ்டேல ஹோல் டே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய இடங்கள் போய் பார்க்கலாம் வாங்க. அக்கா, எத்தனை வருடமா நீங்கள் இந்த சாய்பாபா கோயில் பக்கத்தில் கடை வச்சுருக்கீங்க? இங்கே 25 30 இயர்ஸ், அபவ் 30 இயர்ஸ். என்னக்கா ஸ்பெஷல் மயிலாப்பூர் சாய்பாபா கோவில் அப்படின்னாலே? சாய்பாபா கோயில்னா பாபா தான் ஸ்பெஷல். பாபா தான். எவ்ரி தேர்ஸ்டே ரொம்ப நல்லா நிறைய க்ரௌடு இருக்கும், நிறைய பேர் வருவாங்க. நான் பாபா இங்கே வந்துட்டு போகிறவங்க எல்லாமே அவங்க வேண்டிக்கிறது நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நிறைய பேர் வராங்க. ஸ்பெஷல். உங்களுக்கு பர்சனலாக வந்து இம்பேக்ட் இருக்காக்கா? கண்டிப்பாக பாபாட்ட என்ன வேண்டினாலும் அது நடக்கும் அப்படின்னு அவங்க நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்க. எனக்குமே நடந்திருக்கு. ஸோ அதனால வந்து பாபாவை நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்க, நடக்கும். உங்களுக்கு மயிலாப்பூர் அப்படின்னா ஞாபகம் வர விஷயம் என்னக்கா? சாய்பாபா கோவில் தான். நிறைய கோயில்கள் இருக்குல்ல. கபாலீஸ்வரர் கோவில், வல்லீஸ்வரர் கோவில், அது ரொம்ப நியர்பையாக இருக்கிறதுனால அது ரொம்ப மிஸ். உங்களுக்கு மயிலாப்பூர் எவ்வளோக்கா பிடிக்கும்? நாங்கள் பிறந்து வளர்ந்தது இங்கே தான், மயிலாப்பூர் தான். அப்போ உங்களுக்கும் அந்த மாதிரி எங்கள் நேட்டிவே இங்கே தான். அதனால் ஸ்பெஷல், மயிலாப்பூர் ஸ்பெஷல். இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வரோன்னு வச்சுக்கோங்களேன், வெளியாட்கள் இந்த இடம் போய் பாருங்கள் மயிலாப்பூரில் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்த ரெஃபர் பண்ணுவீங்க, சஜஸ்ட் பண்ணுவீங்க? கோவில் சொல்கிறீங்களா? இப்போ எந்த இடமா இருந்தாலும் பொதுவாகவே மயிலாப்பூரில் பீச் இருக்குது, நாகேஸ்வரர் பார்க் இருக்குது. இங்கே எல்லாமே, அதாவது மயிலாப்பூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 7 சிவன் டெம்பிள் இருக்குது. மெயின் திங் அதுதான். 7 சிவன் இருக்குது. அது ஒரு ஸ்பெஷலு. மெயின் வந்து பாபா. ஆமாம் இங்கே ஹெவி கூட்டம் வரும். ஆமாம், கண்டிப்பாக. எங்கள் ஷாப் இங்கே இருக்குது. ஸோ அதனால் தெரியும். பாபா கோயில் எப்போவுமே அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும். டெய்லியுமாக்கா? டெய்லி தேர்ஸ்டே ஸ்பெஷல். கோயில் க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க, ஃபுல் டே இருக்கும் கோவில். மற்ற நாளில் வந்து 1 o'clock க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க. மற்றபடி தேர்ஸ்டே ஃபுல் டே இருக்கும். உங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும்ல மயிலாப்பூரோட. ஸோ உங்கள் லவ் பிட்வீன் யூ அண்ட் மயிலாப்பூர் என்ன சொல்கிறது? ஸ்கூல்னால் என்ன, இங்கே நாங்கள் இங்கே படித்தது லேடி சிவசாமி ஸ்கூல் இருக்குது இங்கே. இதுதான் எங்கள் மெமரிஸ். இங்கே தான் படித்தோம். காலேஜ் வந்து குயின் மேரிஸ் படித்தோம். ஸோ அதனால ஸ்பெஷல்க்கா மயிலாப்பூர் உங்கள் லைஃப்பில்? ரொம்ப ஸ்பெஷல். அது எவ்வளோ சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நீங்கள் பேசுகிறீங்களா சார்? ஆனால் சாமி இப்படி திரும்பிக்கோங்க சாமி லைட்டாக. ஓகேண்ணா. சாமி மயிலாப்பூர் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர விஷயம் என்ன சாமி? மயிலாப்பூர்னா ஃபேமஸ் வந்து பாபா கோயில், கபாலீஸ்வரர் டெம்பிள், சிவன் கோயில், சாய்பாபா டெம்பிள், அப்புறம் வந்து பீச்சு, மெரினா பீச்சு, லைட் ஹவுஸ் மயிலாப்பூரில் ஃபேமஸானது. சாந்தம் சர்ச்சு மயிலாப்பூர். உங்கள் லைஃப்பில் எந்த அளவு இம்பார்ட்டன்ட் மயிலாப்பூர்? மயிலாப்பூரில் வந்து பிறந்த வளர்ந்து இங்கே தான். நான் மயிலாப்பூர்னா பாபா கோயிலில் தான் மெயினாக நான் வருது.
தேர்ஸ்டே வந்துடுவேன். இங்கே தான் பிறந்து வந்து படித்தது இங்கே தான். மயிலாப்பூர்னு எதுக்கு சார் பேர் வந்தது, எப்படி வந்தது? மயிலா ஃபஸ்ட்டு அது வந்து மயிலே தான் பேர் அதுக்கு. 1940 மயிலே தான் பேர். இப்போ மயிலாப்பூர்னு நினைக்கிறாங்க, வேறு இல்லை. மயில்கள் ஆர்ப்பரிக்கும் ஊர், அதனால தான் மயிலாப்பூர்லாம் சொல்கிறாங்க. உண்மையா சார் அது? ஆமாம், மயிலேன்றாங்க. இப்போ மயிலாப்பூர்னு ஆயிடுச்சு. ஃபஸ்ட் மயிலே தான், இப்போ மயிலாப்பூர் ஆகி போச்சு. சார் நம்ம ஷோ பேர் வந்து இது எங்கள் ஏரியா. இது எங்கள் ஏரியான்னு சொல்கிறீங்களா? சொல்கிறீங்க. இது எங்கள் இது எங்கள் ஏரியா. இது எங்கள் ஏரியா.